முக்கியத்துவம். நான் இந்த பிரசங்கம் ஏற்கனவே இந்த இடத்திலே மத்தியிலே நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் இந்த காரியம் ஆண்டவரை விட்டு வழி விலகின்ற காரியம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேகர் ஆரம்பத்திலே ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமாக ஆண்டவர் ஒரு காரியம் இன்றைக்கு அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போன ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் மத்தியிலே பேசியிருந்தேன். எதற்காக ஆண்டவர் 5 வகையான ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு ஊழியர்களுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கையை பார்த்து இடரல் அடைந்து கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகின்ற சம்பவங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை திறந்து மற்றவர்கள் கேவலப்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதனாலே அநேகர் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள், பின்மாற்றம் அடைகிறார்கள். சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்தி கொள்ள அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு மிகவும் கஷ்டமாகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே இருக்கிற இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் தெளிவடைய வேண்டும், வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதே போல திருச்சபை எதற்காக, திருச்சபையிலே நாங்கள் கூடுவது எதற்காக, திருச்சபை அதாவது திருச்சபையினுடைய முக்கியத்துவத்திலே இருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். இதன் மூலமாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக புதிய மோசமாக தானே இருக்கிறாங்க, நாங்களும் சேர்ச்சுக்கு போய் என்னத்துக்கு போப்புறோம் என்று சொல்லி சிலர் கேட்கிற கேள்விகளுக்கான பதில்கள் இந்த இடத்திலே நமக்கு வரும். முதலாவது, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தெளிவடைவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், வேறொரு காரணத்துக்காக இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது கீபோர்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீபோர்டு இருக்கும், ஃபேக்கா அடிச்சிருப்பாங்க, ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. அதை போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவ ஊழியத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர்களை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி நாங்கள் அவர்களை கண்டுபிடிக்கலாம் இவர்கள் கள்ளர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை விட்டு அவர்கள் செய்கின்ற காரியங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். வேத வார்த்தைகள் நமக்கு எதை போதிக்கிறது? இந்த ஓகே, எடுத்துட்டீங்களா? 17வது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரினாலே, தேவ ஆவியானவரினாலே எழுதப்பட்டு நமக்கு கைகளிலே புத்தகமாக அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் பாஸ்டர் இல்ல, ஊழியக்காரன் அல்ல, நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுடைய மனுஷிகள், தேவனுடைய மனுஷிகள் தான். அவருடைய இரவனாக வேண்டும் படிக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும் படிக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் அது உபதேசிக்க வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ள வேண்டும். எப்படி கடிந்து கொள்ளணும்? ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஒரு களவு செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கு, களவு செய்யாதே என்று பேசும் பொழுது கடிந்து கொள்ள வேண்டும், சீர்திருத்த வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, குறைபாட்டிலேயே நாங்கள் தொடர்ந்து வாழ்றதுக்கு அழைக்கப்படலை, குறைபாட்டிலிருந்து திருந்தி நல்ல வழிக்கு நல்ல நிலைக்கு வருவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். தனக்கு புகழ்ச்சியை, தனக்கு மேன்மையை, தனக்கு சொத்து சம்பாதிக்கிறதுக்கு, தன்னுடைய பொக்கெட்டை நிரப்புறதுக்கு தேவ ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேற ஆதாய பொருளாக இந்த ஊழியத்தை
மாற்றுவார்கள். தங்களுக்கு எப்படி பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருக்கா வாசிங்க. அதில் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதை யாரு சொல்றாவாம்? பவுல் எழுதும் பொழுது ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். எப்படி? பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய் போவார்கள். அப்ப இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையா இருக்கு. மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்பும், பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எந்த காலத்தில் எப்படி என்ன தெளிவாக நடக்கும் என்று இங்கே எழுதி கொடுத்திருக்கும் பொழுது அவர் அப்படி செய்கிறார் தானே என்று ஆச்சரியப்பட்டு குற்றம் சாட்டி பின்மாற்றம் அடைகிறது எங்களுடைய முட்டாள்தனம். அதாவது தெரியப்படுறதுக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. அப்ப அது நிறைவேறும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இறந்த காலத்துக்கும் தேவன், இப்ப நிகழ்காலத்துக்கும் அவர் தேவன், எதிர்காலத்துக்கும் தேவன். அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றதையும் இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இப்ப உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கிறது. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 8 தேசங்களையும் இஸ்ரவேல் தேசம் மேற்கொள்ளும், தாக்குதல் நடத்தும், யுத்தம் நடக்கும், யுத்தத்தை தடுக்க முடியாது, இப்படியான காரியம் நடக்கும் என்று கூட்டம் கூடும். கூட்டம் கூடி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருவரே தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அப்ப இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கும் பொழுது நமக்கு நம்மடாக்களுக்கு என்ன பிரச்சனை? வேதத்தை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, பிஸி என்று சொல்லி இதை எடுத்து வாசிச்சு இதை சரியா படிச்சா வெளியில இருக்கிற ஆக்களை கண்டு நாம பயப்பட தேவையில்ல, பின்வாங்க தேவையில்ல, ஆண்டவரை விட்டு வழி விலக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டு விழுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆகையால நானும் நீங்களும் நிற்கிறோம் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் விழுந்து போகாதபடிக்கு மிகவும் எச்சரிப்புள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய், என நாங்கள் ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய வாழ்க்கையில இத்தனை வருஷத்திலையும் ஒரு தொழிலை செய்யும் பொழுது தான் செய்யணும். நம்ம எப்படி வேணும்னாலும் பற்ற வைக்கலாமா? இயலாது. ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறேன்டா அப்படித்தான் செய்யணும். ஒரு மோட்டார் பைக் ஓடுறேன்டா என்ன ஹெல்மெட்டை போட்டு கவனமாக தான் ஓட வேண்டியிருக்கு. அப்ப எங்களுடைய அன்றாட காரியங்களிலேயே நாங்கள் கவனமாகத்தான் இன்றைய நாளிலே செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து போவோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எனக்காக வாசிங்க. இந்த வார்த்தையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சபையை குறித்த ஒரு வார்த்தையை இங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சரிதானே? புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. அப்ப பேதுரு என்கிறத, அதாவது இங்கிலீஷில் எப்படி பீட்டர் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. பீட்டர் என்ற ஒரு பேர் இல்ல, பெட்ரா என்று சொன்னால் சிறிய கல். கிரேக்க மொழியில பெட்ரா என்றால் என்ன? சிறிய கல். சிறிய கல்லா இருக்கிறாய் என்று சொல்லிட்டு அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல். வடிவா கவனிங்க, இந்த கல் என்றால் பேதுருவை காட்டி ஆண்டவர் பேசல, தன்னை காட்டி சொல்லுகிறார். இந்த கல் பெட்ரோஸ் என்றால், பெட்ரா என்றால் சிறிய கல், பெட்ரோஸ் என்றால் பெரிய கன்மலை. இந்த கன்மலையாகிய கிறிஸ்து, கன்மலையாகிய என் மீது என் சபையை, யாருடைய சபை என்று சொல்லுகிறார் ஆண்டவர்? என் சபையை. இன்றைக்கு இயேசு கட்டின, இயேசு உருவாக்கின சபைகள், ஊழியங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஜனங்களை ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு பிசாசும் என்ன செய்திருக்கிறான்? தன்னுடைய எல்லாத்திலையும் கலப்பணம் இருக்கு. நீ சாப்பாடு வேண்ட போனீங்கன்னா கலப்பணம் இருக்கு. நான் இனி கொத்து ரொட்டி சாப்பிட்றதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா கொத்து ரொட்டி சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில் என்னால் ஏலாம், வயிறெல்லாம் கடுக்குது. அதனால கொத்து ரொட்டியை நித்தாட போறேன். கொத்து ரொட்டி வேணாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நான் இப்ப. அப்ப
சாப்பாட்டில் இன்றைக்கு மட்டக்களப்பில் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி என்ன தெரியும் தானே, லோன் கொடுக்குற நிறுவனங்கள் வருது. இந்த இடத்துல ஒன்று திறந்துருக்குறாங்க இப்போ புதுசாக இல்லை. அப்போ முதலாவதாக தேவ பிள்ளைகளாக, தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த சபை இயேசு தலையாக இருப்பார். இயேசு அந்த சபைக்கு தலையாக இருப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அங்க கர்த்தருடைய வார்த்தை. அப்ப என் சபையை நான் கட்டுவேன். யார் கட்டுறதா? கர்த்தர் கட்டுவார், இயேசு கட்டுவார் சபையை. அதை யாரும் மேற்கொள்ள இயலாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. போன இன்றைக்கு கூட்டம் கூடினவர்கள் யாருமே இல்ல. திருப்பி கூட்டம் கூடினாலும் அவருடைய சபை அவர் கட்டுவார். ஆகையினாலே ஒரு திருச்சபையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற தலைமைத்துவம் இருக்கும். பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, மெய்ப்பர்கள். அவன் சொல்லுகிறது, ஊழியர்கள் எதற்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்? நாங்கள் கண்காணிகள். உங்களை சரியா பார்த்து மேய்ச்சி ஆண்டவருடைய வழிகளில் நடத்துவதற்கு நாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறோம் ஒழிய திருச்சபை எங்களுக்கு சொந்தமானதல்ல. அது யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். ஓகே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தாங்கள். ஓகே, சபை எப்படி சம்பாதிக்கப்பட்டதா? சுய இரத்தத்தினாலே. தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே. சும்மா சபை சும்மா வரல. இன்னைக்கு சபை கூடுதல நிறைய பேர் வந்து புறக்கணிக்கிறார்கள். நாங்க ஒன்றும் செய்யலாது. ஒரு ஆளை கையை பிடிச்சி இழுத்து வரையலாது, வாங்க சர்ச்சுக்கு வாங்கண்டு அவங்களுக்கு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆண்டவரை தேடுங்க, சபை கூடுதலுக்கு வாங்கண்டு அவங்கள என்கரேஜ் பண்ணலாம், அவங்களை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் கையை பிடிச்சி இழுத்து வர முடியாது. அவங்களுக்கு சபை இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அப்ப ஒருவர் திருச்சபை கூட அவமதிக்கிறார், இயேசுவை அவமதிக்கிறார், பிதாவாகிய தேவனை அவமதிக்கிறார். அப்ப இந்த வசனத்துல கண்காணிகள் இருப்பாங்க. மலையத்துல போனா தேயிலை பறிக்கும் பொழுது காய்ச்சலை போட்டுட்டு ஒரு ஆள் நிற்பார். அவர் தான் கண்காணி. அவர் தான் அவர்களை மானிட்டர் பண்ணுவார், அவர்களை பார்த்து கொண்டிருப்பார். என்னண்டு சரியா பறிக்கிறாங்களா, சொன்ன இடத்துல வேலை செய்யறாங்களா, இல்ல சும்மா இருக்கிறாங்களா, சுப்போய்சர் மாதிரி. அப்ப பிள்ளையா போறீங்க, இங்கால வாங்க, இதுதான் சரியான பாதை என்று சொல்லி அவர்களை வழி நடத்துவதற்கு ஊழியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். திருச்சபை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை நேசிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், இந்த ஜனம் எப்படிப்பட்டதான், வாயால தனக்கு கிட்ட சேர இருதயமோ வேற எங்கேயோ இருக்குது. அவங்களோட இருதயம் வேற எங்கேயோ இருக்கு, வேற காரியத்தை. திருச்சபை கூடுகையை ஜனங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை கூடுகை என்னத்துக்கு என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ஏன் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, சில ஊழியர்களாலே நான் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்ன இப்படித்தான் பிரச்சனை. அப்ப ஆண்டவர் என்னிடத்துல பேசும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இதயத்திலே பேசினார், உன்னுடையதா என்னுடையதா? உங்களுடையது. அப்ப நான் உனக்காக மரித்தேன், நீ என்ன நேசிக்கிறேன் என்று சொல்ற. அப்ப நான் சொல்றத கேட்டுட்டு அவங்க கதைக்கிறதுக்கு வாய் இருந்தா எல்லாரும் கதைக்கத்தான் செய்வான். என்ன, நாங்க போன முறை இந்த வருஷம் நாங்க கண்டிக்கு போயிருந்த நேரம் எங்களோட அம்மா அதை தான் சொன்னா. இல்லைன்னு சொன்னா நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு, ஏண்டா அது வந்து கதைக்கிறவன் கதைச்சு கொண்டுதான் இருப்பான், கஜ கஜ கஜன்னு கதைச்சு கொண்டுதான் இருப்பான். அதே போல ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனா ஆண்டவருடைய இரத்தத்தை அவமதிக்கிறார்கள், ஆண்டவருடைய திருச்சபையை அவமதிக்கிறார்கள், ஆண்டவருடைய சபை கூடுதலை. நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, சபை இயேசுவினுடையது. அதை அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அதை அவர் வாங்கி இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிப்பீங்களா? எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையிலே தெளிவாக சொல்லப்படுகிறது,
எதற்கு நாங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம், மற்றவங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் உதவி செய்யலாம், மற்றவங்களை எப்படி நாங்கள் நல்வழிப்படுத்தலாம். ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது என்ன? ஒருவரை ஒருவர் கவனியும், ஒருவரை ஒருவர் நாங்கள் விசாரிக்க வேண்டும். ஏனென்றா இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கு. இன்றைக்கு சபையில அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உண்ணவும் உடுக்கவும் போதுமென்று இருக்க கடவோம். நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிட்டு என்று சொன்னா மீதியா இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு நாங்க உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு ஏதாவது நாங்க வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அப்படியாக நாங்கள் மற்றவர்களை விசாரிக்க வேண்டியதா இருக்கிறது. சகோதரனாகிய யாக்கோபு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை நாம் செய்யாதே போனால் அது நமக்கு பாவமா இருக்கும். நான் எழுதல, யாக்கோபு எழுதின நிருபத்தில் இந்த வசனம் இருக்கிறது. அப்ப நம்மளால மற்றவங்களுக்கு எந்த வகையில் நன்மை நாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாள் அன்பா இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். 25வது விடாது இருப்போம். அப்ப சபை கூடி வருகிறதை விட்டு விட்டால் அது பாவமா? பாவம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருவதை விட்டு விடாது இருங்கள். அப்ப நாங்கள் விட்டு விட்டா என்னது? அது பாவம். ஒருவருக்கொருவர் கேட்கிறதுக்கு ஆட்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை, ஆனா புத்தி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய மேல் விழுந்த பொறுப்பா இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நான் 2 சகோதரர்களுக்கு நான் சொன்னேன், கஷ்டமா இருக்கலாம், ஓகே நீங்க அப்படி நீங்க நினைச்சிட்டு போங்க, ஆனா ஏன் உங்களுக்கு புத்தி சொல்லலன்னு ஆண்டவர் என்னிடத்துல கணக்கு கேட்காதவருடைய வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு நாங்க புத்தி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாட்கள் மிகவும் சமீபித்து வருகிறது. இனி வார நாட்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல நாளா இருக்காது. அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில மரணம் வந்தாலும் சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இனி வருகின்ற காலம் மிகவும் ஒரு கொடிய காலத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் பார்த்தோம், அந்த கிரயத்தை அவர் கொடுத்து வாங்கி இருக்கிறார். சபை என்று சொல்லும் பொழுது நாங்கள் கட்டிடத்தை நினைக்க கூடாது. கட்டிடம் என்றது நாங்கள் சேர்ந்து ஆண்டவருடைய காரியங்களை செய்யறதுக்கு அமைச்சு கொள்ற ஒரு கட்டிடம், அவ்வளவும் தான். ஆனா சபை என்பது நீங்க எல்லாரும் சேர்ந்து வருகின்றது தான் சபை. சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். ஏன்? அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஓகே, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஆதியாகமம் தொடங்கி நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ண்டா, முடிய மொட்டையடி, இல்லது இந்த முதுகுல குத்திட்டு கத்து, இல்ல இந்த நெருப்புக்கு மேல நட என்கின்ற தேவன் அல்ல. அவர் யார் என்று சொன்னால், மனிதர்கள் மத்தியிலே வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவர், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், நம்முடைய கடவுள் என்றா அப்படி தேவன் என சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வந்து ஆதாமிட்ட விசாரணை எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும் இவன் பாவம் செஞ்சு. ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். என்ன செய்கிறார்? ஆதாம் இடத்துல, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? உமக்கு விரோதமான இப்படி செய்துட்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறான், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட 35லிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இப்ப வாசிக்க தேவையில்ல. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை எந்த விதமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதித்ததை நீங்கள் அதிலே டயக்ராம், ஒரு உதாரணமான ஒரு படம் சரிதானே? அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் அமைக்க சொல்லுகிறார். 35லிருந்து 40 அதிகாரம் வரைக்கும் வாசிங்க. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் அதாவது அப்ப நான் அடிக்கடி கேட்கிற விஷயம் அதுதான். ஆண்டவருக்கு வேலை இல்லை போல ஆசரிப்பு கூடாரத்தை செய்யுங்க என்று சொல்லி உபதேசம் பண்றதுக்கு ஆலோசனை கொடுக்க விதமாகத்தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒருக்கா வாசிப்பீங்களா ப்ளீஸ்? தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம். இதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரம். புதிய ஏற்பாட்டிலே
அவர் என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தினாலே ஒருவர் அல்லது இருவர் எங்கு கூடினாலும் அவர்கள், இது எங்க இருக்குது? மத்தியிலே நான் இருப்பேன் என்கிறார். அப்ப சபை மிகவும் முக்கியம், சபை கூடி வருதல் மிகவும் முக்கியம். ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள 2 விதமான கூட்டம் இருக்கு. ஒன்று, சபை கூடி வர வேண்டும், சபைக்கு போக வேண்டும் என்று வேதம் போதிக்கின்றது என்ற சத்தியத்தை அறிந்திருந்தும் சபைக்கு வருவதற்கு, சபை கூடி வருவதற்கு, ஆண்டவரை ஆராதிக்க சபை தேவையில்ல, நாங்க தான் சபை. இந்த காரியத்தை, அதாவது இப்ப நான் சொன்னேன் தானே, நாங்க தான் சபை என்கின்ற உபதேசத்தை கொண்டு வந்தவர் முதலாக யார் என்று சொன்னா டேவிட் லிக்மன் ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இந்த விதமாகத்தான் அதை குறிச்சு எடுக்கலாம். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்க என்று சொன்னா எந்தெந்த கோத்திரத்தார்கள் எந்தெந்த திசைகளிலே ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருக்க வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கணும். இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். நீங்க சபை மிகவும் முக்கியம், திருச்சபை கூடுகை மிகவும் முக்கியம் என்பதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருக்கா நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் அப்போதை சொன்னேன், டேவிட் லிக்மன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சொன்னார், சபை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆலயமா இருக்கிறது, அதனால நாங்க சபை கூடுதலுக்கு நாங்க போக தேவையில்லை, நாங்களே ஆலயம் தானே, நாங்களே ஜெபிச்சு கொள்ளலாம், நாங்களே பாட்டு பாடலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். எதற்கு? நம்மை வழி நடத்த. தேவ சரீரங்களை நாங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்ல ஈடுபடுத்த முடியாது. எங்களுடைய சரீரங்களை நாங்கள் கெடுத்தால் என்ன செய்வாராம் ஆண்டவர்? நம்மை அவர் கெடுப்பார் என்று வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்ப திருச்சபை என்ற அதிகாரம் எடுங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, மத்தேயு 18:20 பார்த்தீங்கன்னா அது நடுவிலே இருக்கிறேன் என்றார். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. அப்ப இந்த சபை கூடி வருதல், சபை என்று சொல்லி அப்போது நாங்க பார்த்தோம் தானே, அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனத்தாருடைய அழைக்கப்பட்ட ஜனத்தினுடைய கூட்டம் தான் எக்லேசியா. அப்ப 18:20 அவர் எங்கே இருப்பேன் என்று சொல்றாரு தானே, கூடி வரும் பொழுது. அது என்ன சொன்னா, அதுல பாவிக்கப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் சினோகோகே. என்னது? சினோகோகே. இதுல இருந்துதான் சினோகோக் என்கின்ற சொல், ஆங்கில ஸ்கோக் என்கின்ற சிஸ்டம் எப்ப வந்தது என்று சொன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு போறாங்க. அப்ப தீக்கிரையாக்கப்படுது. அப்ப பாபிலோன்ல அடிமைகளா இருந்த யூதர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க ஒன்றுமில்லை. அப்ப அந்த நேரம் அந்த பாபிலோன் தேசத்துல அவங்க என்ன செய்யறாங்க? அங்கதான் அவங்க இந்த சினோகோ. அப்ப டேவிட் லிக்மன் சொன்னார், என்ன சொன்னார்? நாம தான் ஆலயம், நாம பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் சபையினுடைய தலையாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் பெரியவராய் துவதற்காக. ஓகே,
யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6வது வசனத்தோருக்கா வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஓகே, அந்த வசனத்தை இப்ப நாங்க தமிழ்ல வாசிச்சோம். and the life என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல பாவிக்கப்பட்டிருக்கிற சொற்களை பாருங்க. எபிரேய சொற்கள் டெரெக், எமெட், காயிம். இந்த டெரெக், எமெட், காயிம் அதாவது வழி, சத்தியம், ஜீவன், ஹோலி பிளேஸ், அதிபரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ள பிரதான ஆசாரியன் மாத்திரமே போக முடியும். ஆறு பிரதான ஆசாரியன் மாத்திரமே போக முடியும். எப்ப போகலாம்? வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியும். பரிசுத்த ஸ்தலம். அடுத்தது பாருங்க, வெளிப்பிரகாரம். அப்ப வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அதிபரிசுத்த ஸ்தலம் என்று 3 பிரிவுகள் அங்க காண காயும். அப்ப என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? ஆசரிப்பு கூடாரம் நான் தான். அப்ப ஒரு மனிதன் ஆண்டவருடைய சபையை புறக்கணிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சபை கூடுதலை நிராகரிக்கும் பொழுது யாரை புறக்கணிக்கிறான்? மிகவும் அவசியம். ஏனென்றால் சபையை உருவாக்கினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருச்சபை இயேசுவாலே உண்டாக்கப்பட்டது. அதை பேசி புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லும்படிக்கு எபிரேயர்ல வாச்சம் இல்லையா? என்ன சொல்லட்டாம்? காலம் சமீபமா இருக்கிறது, இயேசுவின் வருகை நாட்கள் சமீபமா இருக்கிறபடினாலே அவர்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு ஆண்டவர்